Day 149 and day 150. Time 12:53 a.m. ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்துச்சு. டே 149. அதனால் பொறுமையாக எழுந்திரிச்சு சமைக்கலான்னு போனேன். அதுக்குள்ளே நிறையா கூப்பிட்டுட்டு எனக்கு கேரட் தோசை ப்ளஸ் ஹேசல்நட் காஃபி போட்டு கொடுத்தான். சூப்பராக இருந்துச்சு கேரட் தோசை. வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேரட் தோசை சாப்பிட்டேன். அதுவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லை, ரொம்ப நாள் கழித்து எந்திரிச்ச உடனே நான் சாப்பிட்றேன். வீட்டில் இருக்கும்போது கேரளாவில் அம்மா கூட இருக்கும்போது அப்படி சாப்பிட்ருக்கேன். ஒரு எமோஷனல் ஆகிட்டேன் நான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சாப்பாடு எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிட்டு அதுக்குள்ளே எனக்கு வயிறு நிறைய 2 தோசை சாப்பிட்டா அதுவே எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு, மனசு நிறைஞ்சிருச்சு. எனக்கு தேங்க்ஸ் சொன்னேன். அதுக்கப்புறம் லஞ்சு சமைக்க ரைஸு, புளிக்குழம்பு, பச்சை புளிக்குழம்பு, அப்புறம் வெண்டைக்காய் ஃப்ரையும் பண்ணேன். அதுக்குள்ளே டேட்டூ ஆர்டிஸ்ட் வந்தார். அவர் பேர் விஷ்ணு. நான் அவர்கிட்ட தான் நிறைய டேட்டூ போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 11 டேட்டூ அப்படி மாசாக பண்ணி கொடுத்துட்டாரு. நான் ஆசைப்பட்ட ஃபிராங்கி ஃப்ளவர், அப்புறம் மூன் ஃபேஸஸ், அப்புறம் ஜெல்லி ஃபிஷ் அண்ட் பேர்ல், அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச யூனிவர்ஸ், காஸ்மாலஜி அதெல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு டேட்டூ, ஸ்ட்ரீட் லைட், அந்த ஓல்டன் விக்டோரியா காலத்தில் இருக்கிற ஸ்ட்ரீட் லைட்டு, ட்ராகன், பேம்பூ, அப்புறம் குட்டி கோஸ்ட்டு, அப்புறம் பேனியன் ட்ரீ, அப்புறம் ஸ்வாட். அப்படி 11 டேட்டூ போட்டாச்சு. அப்படி வலிச்சிருந்தது போடும்போது. ரியாஸ், சிஜில் 2 பேருமே கூட இருந்தாங்க. ரியாஸை கை அப்படி அமுக்கி பிடிச்சிட்டு தான் இருந்தேன். ஐயோ, அவங்க ரியாஸ் எனக்கு செம்ம சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. சிஜில் வந்து இடையில ஃபன் பண்ணிட்டு போனான். பட் அவன் அதிகமாக நேரம் ஸ்பெண்ட் பண்ணலை. டேட்டூ ஆர்டிஸ்ட்டும் அவரும் என்னென்னமோ கதையை சொன்னார். போகிற இடத்துலலாம் சம்டைம்ஸ் அவரை அப்ரோச் பண்ணுவாங்க. அவருக்கு விருப்பம் இருந்தால் அவரும் போவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஏழக்காவோட ஹஸ்பண்டு வந்து டேட்டூ போடும்போது என்னை ஜட்ஜ் பண்ணாங்களாம். ஸோ இவர் வந்து என்னை பற்றி நல்லது சொன்னாருன்னு இவர் சொல்கிறாரு. அவங்க ரொம்ப டீசென்ட்னு என்ன சொல்கிறாராம். கேட்டதில் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அன்எக்ஸ்பெக்டடாக ஓகே, இதெல்லாம் முடிஞ்சிட்டு டேட்டூ போட்டு முடிச்சுட்டு எல்லாம் கிளம்புனதுக்கப்புறம் டேட்டூ போட்டு கிளம்புனதுக்கப்புறம் நான் ரியாஸ் 2 பேரும் கடைக்கு போனோம். டீ குடிக்க போனோம். அங்கே ஆல்ரெடி அட்டியில் சிஜி, அல்து, அப்புறம் அமீர், செரீர் எல்லோரும் உட்காந்துட்டு இருந்தாங்க. நாங்களும் போனோம், காஃபி குடித்தோம். அங்கே கடைக்கு முன்னாடி வந்து 2 டாக்ஸ், ஒரு மேல் டாக், ஒரு ஃபீமேல் டாக். அவங்க மீட் பண்ணிவிட்டு அது ஸ்டக்காக இருந்துச்சு பீனஸ். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க திரும்பி நின்று போடுறது பார்த்துருக்கேன். ஐ ஹவ் நெவர் சீன். லைக் மேலே ஏறி பண்ணுறது பார்த்துருக்கேன், இப்படி பண்ண நான் பார்த்ததில்ல. ரொம்ப நேரமாக ஸ்டக்காக இருந்துச்சு. எனக்கு பார்க்கவே கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் நான் இவங்கக்கிட்ட சொன்னேன், வா போய் ஹெல்ப் பண்ணலான்னு. இங்கெல்லாம் சிரிச்சிட்டே இருந்தாங்க. எனக்கு வந்து அது ஒரு ஃபீலிங் தான். அதுக்கு வலிச்சிருக்கும், என்ன பண்ணுவாங்கன்னு நான் போயிட்டு மெயில் டாகோட தலையை கோதி விட்டேன். மெயில் டாக் அது எடுத்துட்டாங்க. எனக்கு அப்போ தான் நிம்மதிச்சு. அதுக்கப்புறம் நிறைய மீட்டிங்கெல்லாம் நடந்துச்சு. அப்புறம் நான், அல்து, ரியாஸ், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நிறைய பேசணும். குரான் பற்றி பேசணும், முஸ்லீம் கம்யூனிட்டி பற்றி பேசணும். முஸ்லீம் கம்யூனிட்டியில் ஏன் இந்த மாதிரி புர்கா போடுறாங்க,
எல்லாத்த பற்றியும் பேசணும். லவ்வை பற்றி பேசணும், லாயல்ட்டி பற்றி பேசணும், நிறைய விஷயங்கள் பேசணும். அன்எக்ஸ்பெக்டடாக நல்லா இருந்துச்சு அந்த ஃபீலிங். நான் நினைக்கவே இல்லை என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் எங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு. நல்லா இருந்துச்சு அந்த ஃபீலிங், அன்எக்ஸ்பெக்டட்லி நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு நான் சொன்னேன் எனக்கு பசிக்குதுன்னு. நான் அப்புறம் ஆம்லெட் பண்ணேன். ஆம்லெட்டு ஆமாம், நைட்டு ஆம்லெட் தான் பண்ணேன். நான், ரியாஸு, அல்து நாங்கள் 3 பேர் உட்காந்துட்டு அவங்க 2 பேர் கூட்டிகிட்டு நானும் சாப்பிட்டேன். நான் அல்து ரொம்ப கலாய்ச்சேன், ஒரு வாய் தான் தருவேன், திரும்ப திரும்ப கேட்கக்கூடாது அப்படி இப்படியெல்லாம் பண்ணேன். பட் 3 பேரும் சாப்பிட்டோம், அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தோம். விடிய விடிய கதை பேசினோம். ஒரு 3 மணிக்கு இவங்கெல்லாம் போக சொல்லிட்டு நான் படுத்து தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் டே 150 ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டேன். மார்னிங்கே வந்து ரியாஸ் எனக்கு பால் வாங்கிட்டு வந்தாங்க. அப்போ நான் எனக்கு காஃபி, அவருக்கு பால், அப்படி நாங்கள் குடித்தோம். அப்புறம் இடியப்பம், சோயா சங்க்ஸ் கறி, கொஞ்சம் லைட்டாக கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன், செமி கிரேவி மாதிரி. எனக்கு ரியாஸ் தான் ஊட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போனேன். அன்எக்ஸ்பெக்டட்லி ஆஃபீஸ் போய்ட்டு ஃபன்னு. சந்து என்னை காம்பவுண்ட் செவருன்ட்டாங்க. 11 டேட்டு போட்டேன்ல எக்ஸ்ட்ரா, மொத்தம் இப்போது 77 டேட்டு ஆகிடுச்சு. எனக்கு 100 ரீச் ஆகணும் தான் ஆசை. என்னை காம்பவுண்ட் செவருன்ட்டார். சரவணன் ஸ்டிக் நோ பில்ஸ், நோட்டீஸ் ஒட்டாதீர், அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ சிரிக்க வச்சுட்டாங்க. கேரம் ஆடிட்டு இருந்தோம், எனக்கு சரியாகவே வரல. அப்புறம் ஸ்ரீனி இருந்தா, ஸ்ரீனி கூட கொஞ்ச நேரம் பேசினேன். அப்புறம் வித்யா வந்தாங்க. அப்போது சரவணன் வந்து என்னை இமிட்டேட் பண்ணான். அப்போது என்னென்னா, டே எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், நான் யாரை பற்றியெல்லாம் பேசுவேன், நான் எப்படி எண்ட் பண்ணுவேன், இப்படியெல்லாம் சொல்லி என்னை பக்காவாக இமிட்டேட் பண்ணான். எனக்கே சிரிப்பு தான் வந்துச்சு. சரி, உண்மை என்னன்னு நானும் எதுவும் சொல்லலை. ஐயோ, அவன் ஏதோ சொல்லுவேன்னு நான் யூடியூப்பில் சொல்லுவேன்னு சொன்னேன். ஆனால் என்ன சொல்லுன்றதை மறந்துட்டேன். பட் இட்ஸ் ஓகே. அதுக்கப்புறம் ஸ்கோர் கார்டெல்லாம் பண்ணேன், ஒர்க் எல்லாம் ஓரளவுக்கு பண்ணிட்டேன். இதில் ஒரு ஃபன் என்னென்னா, தெரியாமல் ஓகே அதுக்கு முன்னாடி டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பாத்தேக்கா என்னோட இடியப்பம் கடையில் வாங்கினீங்களான்னு கேட்டாங்க. நான் வந்து இல்லை, நான் தான் பண்ணேன்னு. நல்லா இருக்குது ஃப்ளவரு அப்படின்னாங்க. அவங்களும் புளியோகரை ப்ளஸ் பொட்டேட்டோ ஃப்ரை கொண்டு வந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு, நிறைய சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் லைட்டாக மூட் ஆஃப் ஆனேன். அது என்னென்னு என்னால் சொல்ல முடியலை, பட் மூட் ஆஃப் ஆனேன். ஒரு பெரிய டிசிஷன் நான் ஒன்று எடுத்தேன். சேட்டு அண்ட் ஃபோட்டோஸ் டிலீட் பண்ணேன் என் ஃபோன்லேருந்து. எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு எனக்கு தெரியும், வேணும்னு தான் பண்ணேன். மேபி அதை இனிமேல் நான் பார்க்க மாட்டேன்ல, பார்த்தா தானே ட்ரிகர் ஆகும், பார்த்தா தானே படித்து பார்க்கணும் தோணும், திரும்ப திரும்ப பார்க்கணும் தோணும். எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன், மனசில் எதுவும் வச்சுக்கக்கூடாது அப்படின்ட்டேன். யாரும் என் கூட கடைசி வரைக்கும் இருக்க போகிறதில்ல. நான் தான் எல்லாரையும் தலையில் தூக்கி வச்சு ரொம்ப பாசம் கொடுத்து அவங்க இருப்பாங்கன்னு நம்பி நானும் ரொம்ப பண்ணுறேன். எதுவும் இருக்க மாட்டாங்க. லைட்டாக எமோஷனல் ஆனேன், டைரி எழுதுனேன், கொஞ்சம் கண் கலங்குனேன். எழுதிட்டுருக்கா ஹரி பார்த்துட்டார். ஹரி என்னை பார்த்துட்டு ஸ்கோர் கார்டு இது பண்ண வந்தார். என் கண்லேருந்து அப்படியே ஒழுகுது. நான் தொடச்சி அவர் கண்டுபிடிச்சிடுவார். நான் தொடக்காமலே பேசிகிட்ருக்கேன். அவர் சிரித்தார். ஆல் ஓகேவா கேட்டார். நான் வந்து ஐல் ஹேண்டில் இட் அப்படின்னு சொல்லிவிட்டு
நம்ம ஸ்கோர் கார்டு பற்றி பேசுகிறேன்னு சொல்லி அவரை உட்கார வச்சுட்டு நாங்கள் ப்ராஜெக்ட் பற்றி பேசணும். டைரியெல்லாம் கரெக்டாக நான் வந்து எப்போது யாரும் வரமாட்டாங்கன்னு நினச்சிட்டு நான் டைரி எழுதி கொஞ்சம் என்னோடய யூடியூப்லேயும் சொல்ல முடியாத உள்ளுக்குள்ளே ரொம்ப உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இருக்கிற கொஞ்சம் விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் நான் கொட்டலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் அதெல்லாம் நடந்துச்சு. அப்புறம் ஸ்கோர் கார்டு பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். கேப் ஏறிட்டு வரும்போது நிறைய யோசித்தேன். முரளி நிறையா மெசேஜ் அனுப்புனார். நல்லா ஹார்ட் வார்மிங்காக, எப்படி சொல்கிறது, மனசை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி அனுப்புனார். அப்போது நான் யோசித்தேன், இப்படி தான் எல்லார்ட்டையும் நானும் பேசுகிறேன். ஸ்டார்டிங்கில் நல்லாயிருக்கும், திடீர்னு அவங்க கோவப்பட்டாலோ சண்டை போட்டாலோ வார்த்தை விட்டாலோ என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியாது. அப்புறம் நான் யோசித்தேன், நானும் குழந்தைங்க மாதிரி யோசிக்கிறேன். குழந்தைங்க எப்படி அம்மா திட்டினா சண்டை போட்டால் அழுவாங்க, கஷ்டப்படுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களே சரியாயிடுவாங்க. சின்ன சின்ன விஷயமே அவங்கள ஹாப்பி படுத்தும். அதே மாதிரி தான் நானும். சின்ன சின்ன விஷயம் நிறைய ஹாப்பியாக வைக்கிது, அதே டைம் சின்ன சின்ன விஷயம் ரொம்ப ஹர்ட்டும் ஆகுது. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸ்ரீனி கூட நிறைய ஃபன் பண்ணேன் வாஷ்ரூமில். அவளை நான் தொடவே இல்லை, பக்கத்தில் போனாலே இப்படி நழுவுறா. எனக்கு தெரியல அது எக்ஸாக்ட் வேர்டானு. அது மாதிரி நான் வீடு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் என்ன நிறைய சொல்லணும்னு நினச்சேன். லைட்டாக ஆஃப் ஆகிட்டேன், மைண்ட் அப்செட் ஆகிட்டேன். ஹரி வந்து என்னோடய சின்ன வயசு ஃபோட்டோ, சிவா கொடுத்த ஃபோட்டோ, அது பார்த்துட்டு யார் இந்த பொண்ணு அழகாக இருக்குது அப்படின்னாரு. நான் சொன்னேன் நான் தான். அவர் நம்பவே இல்லை. அப்புறம் பழைய ஃபோட்டோலாம் காமிச்சேன். ஃபோட்டோலாம் சின்ன வயசில் ரொம்ப நல்லா இருக்கீங்க. அப்போ நான் கேட்டேன், இப்போ நல்லா இல்லையா? இல்லை இப்போ நல்லா இல்லை, சின்ன வயசு தான் நல்லா இருக்குன்ட்டாரு. தப்பு தானே அது. அப்புறம் வேறு என்ன ஆச்சு? அவ்வளோதான். கேட்டேன். சாரி, டே டன் ஆகலை. இன்னும் 2 விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஒன்று வந்து காவியா, என்னோடய காலேஜ் கிளாஸ்மேட்டு. நாங்கள் காலேஜில் சொல்லியிருக்கேன்ல, நாங்கள் 3 பேர் தான். அதில் காவியா ஒன்று, நிமிஷம் ஒன்று. காவியா ஆல்ரெடி மேரிடு, நிமிஷம் மேரிடு தான். காவி எங்கள் கிளாஸில் இருக்கிற இன்னொரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. நல்லா தான் இருக்காங்க. ஓகேவா? ரொம்ப சைலண்ட்டாக, எப்படி சொல்கிறது, ஆமாம், எல்லோரும் ஆசைப்படுற மாதிரி பொண்ணு. ஓகேவா? அவங்க இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் போடுவ நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது 2 pink lines I saw in 2022 is now arguing with me in 2026 அப்படின்னு ஒரு ஃபோட்டோ போட்டாங்க. அவங்களுக்கு பாய் பேபி. எனக்கு செம்ம சிரிப்பாக இருந்துச்சு. அவங்க இந்த மாதிரி போடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அப்புறம் ஹைலைட்டு இன்னொன்று, ஆஃபீஸில் நிறைய தோரணம் தொங்க விட்டுருக்காங்க, இந்தியன் ஃப்ளாக் போட்டிருக்காங்க. ஆனால் இந்தியன் ஃப்ளாக் வந்து A4 சைஸில் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஆரஞ்சு அண்ட் க்ரீன் சார்ட் பேப்பரை என்னமோ தெரியல, அது போய் ஒட்டி வச்சுருக்காங்க. ஸோ நான் பார்க்கும்போது ஃப்ளாகில் நடுவில் பிளாக் கலராக இருந்துச்சு. நான் வந்து ஆல்ரெடி ஹெச்ஆர்டி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அட்மிட் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். பேப்பரில் இங்கு ப்ளூ இல்லையா, அதனால தானே. அப்போது நான் வந்து ஒரு பேஜில் ஆரோ மார்க் போட்டு எழுதி வச்சேன், இஃப் யூ see this as black then you are color blind. அடுத்த எஸ்கலேஷன் வாங்காமல் நான் விட மாட்டேன். ஐயோ, அப்போது எனக்கு பயம் இல்லை. ஓகே, இனிமேல் யாராவது என்ன இது நான் இப்படியெல்லாம் பண்ணேன்னு சொல்லி போட்டால் நான் மோடிக்கு இமெயில் அனுப்பிச்சிடுவேன். இந்தியாவுக்கே துரோகம் பண்ணுறாங்க, இந்தியன் ஃப்ளாகில் ப்ளூ போடாமல் பிளாக் போட்டுட்டு. அது தப்பு இல்லையா? அது நான் கேள்வி கேட்டேன், ஏன் மேலே தப்புன்னா அப்போ பார்த்துக்கலாம். லூஸ் ஆகிட்டேன் நான், தெரியுது எனக்கு. பரவாயில்ல, கேள்வி கேட்கறதுல தப்பு இல்லை, கரெக்டு தானே?
எனக்கு நான் ரொம்ப பேட்ரியோட்டிக் கிடையாது, பட் தப்புன்னு சொல்கிறதுல தப்பு இல்லை. அவ்வளோதான். டீ டன்.